ஹலோ ஆல், வெல்கம் டு ரேஷூஸ் ஃபன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட க்ரீன் சில்லியும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சப்பாத்தி பண்ணும்போது அது இடிக்காமல் இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆலுவை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை தோல் உரிச்சிட்டு அதையும் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கு இஞ்சி அண்டு க்ரீன் சில்லி, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸ்பூன்லாம் இதுக்கு வேலைக்கு ஆகாதுங்க, கையிலையே நல்லா பிசைஞ்சு விட்டுற வேண்டியது தான். ஸோ நம்ம ஸ்டஃப் பண்ண வேண்டிய ஆலு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதையே நீங்கள் பானிபூரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பானிபூரியில் இந்த ஸ்டஃப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடைசியில் நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லியை பரபரன்னு தூவி விட்டு வைக்க வேண்டியதுதான். ஸோ சப்பாத்தி பேட்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதை தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலா, ஆலு மசாலா ஸ்டஃப்பை ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு மூட்டை மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. ஸோ தட் அந்த ஆலு வெளியே வராத அளவுக்கு கட்டி விட்டுக்கோங்க. ஒரு குடுமையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு ஒரு சின்ன கையில் ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இப்போது சப்பாத்தி வர அளவுக்கு தட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு பெரிய பரோட்டா வேணும்னா நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாக எடுத்து நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பரோட்டா பண்ணுறேன். ஸோ இதை பண்ணியாச்சு. ஸோ நல்லா தட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆலு வெளியே வர மாதிரி இருக்கும். வெளியே வந்தாலும் அது நல்லது. ஏன்னா அது நம்ம சப்பாத்தியில் கேஸில் போட்ட பிறகு அது வேகும், அதனால தான். ஸோ வெளியே வராத அளவுக்கு இது நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். நம்மளோட மீடியம் சைஸ் ஆலு பரோட்டா ரெடி. இப்போ பேனில் 2 சைடும் இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. நீங்கள் மேலே கீ நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே அது டேஸ்டியாக இருக்கும். ஸோ சரா, நம்ம ஆலு பரோட்டா இஸ் ரெடி. இது நீங்கள் கர்டோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்யூ.